வெள்ளையனே வெளியேறு. உங்க தாத்தா பாட்டிட்டு கேட்டா கரெக்டா என்னன்னு சொல்லுவாங்க. 5 கிலோ சீனி. அதை பத்தி தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு இந்த சீனி என்ன பண்ணுங்கிறத தெளிவா சொல்றேன். சுகர் பேஷண்ட்டுக்கு மாத்திரம் தான் அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லா கர்ப்பிணிகளுக்குமே இது பொருந்தும். முதல் பாயிண்ட் போமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குழந்தை முதல் 3 மாசத்துல நிறைய அபார்ஷன் ஆகிறதுக்கு காரணம் இந்த சீனி தான். ஆரம்பத்திலேயே குழந்தை சரியா ஃபார்ம் ஆகலைன்னா அது மிஸ்டர் அபார்ஷன் அப்படின்னு வெளியில போயிடும். 1000 ஒருத்தருக்கோ 5000 ஒருத்தருக்கோ அது ஆகும். பட் அதை தடுக்க முடியும் நம்மளால. அடுத்த 3 மாசத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தை ஹார்ட் பிரெயின் எல்லாம் உருவாகிற சமயம். அதுலேயும் பிரெயினையும் ஹார்ட்டையும் மெயின் அந்த சீனி ரொம்ப பாதிக்கும். சில குழந்தைங்களுக்கு பிரெயினில் சின்னதாக கட்டி இருக்குன்னுவாங்க, முதுகு தண்டில் ஓப்பனிங் இருக்குன்னுவாங்க, இல்லை பிரெயின் சரியாக வளரலைன்னுவாங்க. ஹார்ட்டில் டிஃபெக்ட் இருக்க கூட சுகரோட காரணம். 7th 8th 9th மந்த்தில் இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா பேபியோட தலை கொஞ்சம் பெருசாகிடும், இல்லை இந்த ஷோல்டர் பட்டை தோல் பட்டை கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ பேபி ஹெட் ஃபிக்ஸ் ஆகாமல் அது பாட்டுக்கு தொடக்க நடிச்சிட்டு இருக்கும். தேவையில்லாமல் ஆயுதம் போட்டு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஷோல்டர் உள்ள மாட்டிக்கும். ஸோ சிசேரியன் காரணம் டாக்டர்ஸோ ஆஸ்பத்திரியோ கிடையாதுங்க, சீனி ஒரு காரணம். இது மாதிரி சொன்னால் சொல்லிக்கிட்டே போனால் 2வது பாயிண்ட் போவோம். 2வது பாயிண்ட் மேக்ரோசோமியான்னு சொல்லுவோம். வாய் நல்லா பெருசாக இருக்கிறது. பேசிக்காக தலை நல்லா பெருசாயிரும், ஷோல்டர் பெருசாயிரும். அதை தான் மேக்ரோசோமியா. பிக் பேபி 4 கிலோ 4.5 கிலோ 5 கிலோ அது வரைக்கும் கூட ஆயிரும். ஸோ அந்த குழந்தைகள் பேபிக்கு நம்ம உடம்புல இருக்கிறதுக்கு இங்கிருந்து இன்சுலின் சுரந்து அதை ஒரு கட்டுப்பாடாக வச்சிருக்கோம். பேபிக்குள்ள நஞ்சு தான் அதை பார்க்குது. ஸோ சுகர் ஜாஸ்தியாக இருந்தால் பேபி சின்ன வயசுலேருந்தே சுகர் ஜாஸ்தியாக சாப்பிட்டு பழகிடும். ஸோ அதனால குழந்தையும் சப்பி பேபியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம நினைப்போம். இங்கெல்லாம் அப்படி இருக்கும். பட் அது செயற்கையான ஒரு வளர்ச்சி, அதுக்கு ஆசைப்படாதீங்க. இயற்கையான பேபி தான் ஆரோக்கியமாக இருக்கும். அது பேபி பிறந்தோடனே NICUல வைக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை அதோட பிரச்சனைகள் வேறு, அது தனித்தனியாக பார்ப்போம். அது மோஷன் போயிருங்கிற காரணம் இருக்கும், இல்லை வயிற்றில் நீர் ஜாஸ்தி ஆயிரும், பாலிஹைட்ராமிஸ் வரும். இந்த மாதிரி படிப்படியாக போகலாம். அடுத்த பாயிண்ட்டு, மதருக்கு சுகர் அவ்வளோ ஜாஸ்தி இருக்காது. அதனால் டாக்டர்ஸ் அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பட் 7வது மாதம் 8வது மாதம் 9வது மாதத்தில் சைலண்ட்டாக கொஞ்சம் கூட இருக்கும். அது நார்மல் வேல்யூக்குள்ளே தான் இருக்கும். இருந்தாலும் அந்த தாய்க்கு அது அதிகமாக இருக்கும். ஸோ பேபிக்கு என்ன ஆகும், குழந்தை பிறந்தோன்னா அதோட சுகர் வேறு டொப்புன்னு கீழே விடும். ஸோ அதனால் குழந்தை பால் குடிக்கிறது கஷ்டப்படும், உடம்புல இருக்கிற டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டப்படும். அதனால் கண்ணாடி கூண்டுக்குள்ள வச்சு 1 வாரம் 10 நாள் வச்சுட்டு அப்புறம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை குழந்தை பிறக்கும் போதே சில பிரச்சனைகள் இருக்கலாம். இது பேர் நியூனேட்டல் ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவோம். இது 1000ல் 1 இல்லை 2 குழந்தைகள் பாதிப்படையும். அதையும் நம்ம பக்குவமாக பார்த்துக்கணும். அடுத்த பாயிண்ட்டு, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் கூட பிரச்சனை இருக்கும். 3 வயசுக்குள்ள சைல்டுஹுட் ஒபிசிட்டின்னு அவங்க குழந்தைங்களுக்கு வெயிட் கூட இருக்கும். கேரளாவில் ஒரு பழக்கம் இருக்குது. குழந்தை பிறந்தோடனே நாக்கில் சீனியும் தேனும் தொட்டு கொடுத்துட்டு காதில் பேர் என்னன்னு ஊதுவாங்க. ஸோ வயிற்றுக்குள்ளே ஏற்கனவே சுகர் ஜாஸ்தி கொடுத்துட்றோம். பிறந்ததுலேருந்தே நம்ம அவங்களுக்கு சுகர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா சுகர் கொடுத்தா தான் குழந்தைக்கு ஆரோக்கியம் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் குழந்தை 2 வயசு 3 வயசுலேயே 4 வயசு குழந்தை மாதிரி வெயிட் கூட இருக்கும். சரி, வெயிட் கூட இருக்கிறதுனால வேறு என்னென்ன பிரச்சனைங்கிறது. அடுத்து, இந்த குழந்தைகள் ஞாபக சக்தி கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். சில முக்கியமான இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது, இது எல்லாமே தாமதமடையும், கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா 1ஆம் கிளாஸில் சேர்ந்துருக்கும் போது அதுங்களுக்கு 1ஆம் கிளாஸ்க்கு கோப்பப் பண்ணாதுங்க. 4ஆம் கிளாஸில் இருக்கும்போது 1ஆம் கிளாஸ்க்குள்ள மைண்டு தான் இருக்கும். அதனால் நம்ம 8 வயசு குழந்தை நம்ம 1ஆம் கிளாஸ் சேர்க்க முடியுமா? 4ஆம் கிளாஸ் தான் போடுவோம். அது 4ஆம் கிளாஸில் மக்கு மாதிரி வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ இதனால் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் கூட இந்த சுகர் தான் அஃபெக்ட் பண்ணும். தமிழ்நாட்டில் நிறைய பேர் மக்குமா இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் தாங்க. உங்கள் வீட்டுக்காரர் ப்ளேம் பண்ணாதீங்க. அவங்க அம்மா அந்த காலத்தில் அவங்களுக்கு சுகர் நிறைய கொடுத்து வளரும் போதே படிக்கும் போதே சுகர் கொடுத்து ஸ்கூலில் படிக்காமல் இருந்தது காரணம் சுகர் தான் காரணம். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் பார்ப்போம். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ மதருக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதை தாண்டி போகும்போது தான் சீனியோட முக்கியத்துவம் தெரியும். வெள்ளையனே வெளியேறினா என்னங்கிறத உங்கள் தாத்தாட்ட கேட்டுட்டீங்களா? இப்போ பார்க்க போகிறது ஒரு 20 வருஷத்துக்குள்ள நான் MBBS முடிச்சதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி சுகர் பல மடங்கு அதிகமாகிருக்கு. காரணம் அரிசின்னு சொல்கிறாங்க. அரிசி காரணம் கிடையாதுங்க, சீனி தான் மெயின் காரணம். இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டபுள் மடங்கு ஆகிடுது. சுகர் ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ்னு சொல்கிறோம், GDM சொல்கிறோம். நிறைய பேருக்கு பார்டர் லைன் தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு சுகர் இல்லை அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் பார்டர் லைன் இருக்கிறது பேபி அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனால் இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ப்ரெஷர் வர சான்சஸ் ஜாஸ்தி. ப்ரீடம் பர்த், குழந்தை 7வது மாதத்துல 8வது மாதத்துல பிறக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். மூச்சு திணறல் வர வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இவங்களுக்கு சிசேரியன் சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. சீனி ஃபஸ்ட்டு மதரை அஃபெக்ட் பண்ணுறது. சுகரை பார்டர் லைனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்டர் லைனில் இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2வது, சுகர்னால நஞ்சு சரியாக வேலை செய்யாது. நஞ்சு சரியாக வேலை செய்யலைன்னா மதருக்கு BP ரைஸ் ஆகும். இதை பேர் ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவோம். ப்ரீ எக்லாம்சியா வந்துச்சுனாலே உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் கம்மியாகும், பிரெயினுக்கு கம்மியாகும், ஹார்ட்டுக்கு கம்மியாகும். சிலவங்களுக்கு ஜன்னி இறந்து கூட போயிடுவாங்க, குழந்தையும் இறந்துடுவாங்க. இது பேர் எக்லாம்சியா சொல்லுவோம். ஃபிட்ஸ் ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன். ஸோ அடிப்படை காரணம் சுகர் தாங்க. அடுத்து மதரை என்ன பாதிக்கும்னு சொல்கிறீங்களா? குறப்பிரசவம் நிறைய பேருக்கு ஆகும். இந்த குறைஞ்ச காலத்தில் நியூனேட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 28 நாளுக்காக படிக்கிறதுக்காக பெரிய படிப்பெல்லாம் இருக்குது. காரணம் இந்த சுகர்னால தாங்க. இது இல்லாமல் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த குறப்பிரசவம் 1000ல் 1 2 தான் இருக்கும். பட் இப்போ 100ல் 10 பேருக்காவது குறப்பிரசவம் ஆகுது. அதுக்கு எல்லாமே இந்த சுகர் தான் காரணங்க. அதனால் மதர் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரீடம் பர்த் ஒரு காரணம். அடுத்த பாயிண்ட்டு,
உங்கள் வெயிட்டு பல மடங்கு அதிகமாக இருக்கும். சாதாரணமாக பிரசவத்தில் வந்து 8 கிலோ போட்டுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேபிக்கு 3 கிலோ, நஞ்சு கர்ப்பப்பைக்கு ஒரு 2 கிலோ, பாக்கி உங்கள் உடம்புக்கு 3 கிலோ அவ்வளோதான் இருக்கணுங்க. பட் இப்போ இருக்கிற காலத்தில் இந்த 7ஆவது மாதத்துலேருந்து 10ஆவது மாதத்துக்குள்ளேயே 8 கிலோ போட்டுடுறாங்க. அது என்ன காரணம்னா பசிக்குதுங்கிறாங்க. பசிக்கிறதுனால தப்பு இல்லைங்க. சீனியும் சேர்ந்து அது ஜூஸாகவும் ஆக்கி சாப்பிட்றதுனால தான் நம்ம கர்ப்பிணிகள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நாங்கள் டாக்டர்ஸ் இதை பற்றி எங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியாது. எங்களுக்கு நோய் இருந்தால் நோய் எப்படி காப்பாற்றணும் அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப நாங்கள் டாக்டர்ஸ் டயட் சொல்லி அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணணும். சீனியை தூக்கி வெளியில் போடுங்க. பர்டிகுலர் கர்ப்பிணிகள், பேபிக்கும் மதருக்கும் தெளிவாக சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு பிடிக்காது என்ன, பட் சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். இப்போ டாக்டர் ராஜசேகர் ரெக்கமெண்டேஷன் சுகப்பிரசவத்துக்கு என்னன்னு சொல்லுவோம். சீனி சாப்பிட்றதுக்கு பதிலாக என்ன சாப்பிட்டா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்கிறது தெளிவாக பார்ப்போம். நம்பர் 1, சீனி போட்ட மைசூர் பாக்கிலேருந்து ஜூஸு, பெப்சி, கோக்கு, நீங்கள் வீட்டில் சீனி போட்டு ஃப்ரூட்டை வந்து ஜூஸ் ஆக்கி கொடுக்குறீங்களா, இதுங்க எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸ்டு ஃபுட், பர்டிகுலராக காலையில் இந்த சீரியல் சாப்பிடுவீங்க இல்லையா, இல்லை சீரியல் மாதிரி இருக்கிற எல்லா ஃபுட்டும் வெளிநாட்டிலேருந்து அவங்க சாப்பிட்றது ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஹார்லிக்ஸே எடுத்துக்கோங்க, அதில் எல்லா புரதச்சத்தும் இருக்குது, எல்லா விட்டமின்ஸும் இருக்குது, எல்லா எலக்ட்ரோலைட்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா அது 5%, 95% அதிகமாக சுகர் இருக்குது. ஸோ அதனால் ஹார்லிக்ஸும் அவாய்ட் பண்ணணும். வேறு இந்த மாதிரி எதெல்லாம் சத்து ஜாஸ்தி இருக்குதோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அப்போ என்ன தான் சாப்பிடணும்னு கேட்குறீங்க இல்லையா, நமக்கு இறைவன் கொடுத்த சீனி என்னென்னலாம் இருக்குது. உணவில் இருக்கிற சீனி, அதாவது பழ வகைகள், பழமாக சாப்பிடுங்க, அதில் இருக்கிற இனிப்புகள். அதை அரைச்சி ஜூஸாக சாப்பிடாதீங்க, அது வந்து ஃப்ரக்டோஸாக போயிடும், அது ஒரு சுகர் தான். ஸோ பழமாக சாப்பிட்லாம், ட்ரை டேட்ஸ் சாப்பிட்லாம், ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட்லாம். இதுங்க எல்லாமே ஆரோக்கியமான இனிப்பு பதார்த்தங்கள். அடுத்து இறைவன் அது நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா, அதோடு சேர்ந்து ஃபைபர் இருக்குது. அந்த ஃபைபர் வந்து உடம்புல சுகர் எடுக்கிறத ஸ்லோ டவுன் பண்ணுது. நம்ம என்ன பண்ணுறோம், உணவில் வந்து அந்த ஃபைபரை எடுத்துடுறோம். ஹார்லிக்ஸ் எடுக்க பாருங்க, ஃபைபர் எடுத்துடுறோம், டேரெக்டாக சுகரை கொடுக்குறோம். ஸோ ஃபைபர்னால் பழம், முழு பழத்தில் இருக்கிற நார் சத்து இருக்குல்ல, அதுதான் ஃபைபர். டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற நார் சத்து. தேன் குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தேனும் குடிக்கக்கூடாது. தேனும் வந்து கர்ப்பிணிகளுக்கு கிடையாது, 50 வயசு தாண்டினவங்க தேன் குடிக்கலாம். 3வது பாயிண்ட்டு, உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாகுதா, ரெகுலராக சுகர் வாரம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஓஜிசிட்டின்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, அதில் எனக்கு நார்மல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. யாருக்குனாலும் எப்போனாலும் சுகர் ரைஸ் ஆகலாம், அது வந்து ஒரு கடமையாக செய்கிறது. பட் உங்களுக்கு வந்து 7ஆவது மாதத்தில் 1 கிலோக்கு மேலே வெயிட் போடுறீங்களா, சுகர் செக் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு தடவை. 8ஆவது மாதத்தில் 1 கிலோக்கு மேலே வெயிட் போடுறீங்களா, சுகர் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வெயிட் ஜாஸ்தி இருக்கும், சுகரும் வாரத்தில் 1 நாளோ இல்லை வாரத்தில் 2 நாளோ செக் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன தான் சாப்பிட்லான்னு கேட்குறீங்களா டாக்டர், பேலன்ஸ் டயட் தான் முக்கியம். வீட்டு உணவுகள் ரொம்ப நல்லது, கடையில் போனது நல்லது. ஆனால் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பேலன்ஸ் டயட்னா என்ன, புரதச்சத்து ஒரு 30-40% இருக்கணும், ஃபேட் கொழுப்பு வந்து ஒரு 10% இருக்கணும், நார் சத்து ஒரு 10-20% இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கிற உணவாக இருக்கணும். இது இல்லாமல் கொஞ்சம் வந்து நம்ம வந்து சாதமோ இல்லை கோதுமையோ கொஞ்சமாக எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம் சாப்பிட்லாம், 1.5 சப்பாத்தி எடுத்துக்கலாம். இதான் வந்து ஒரு நாள் கணக்கு. இது இல்லாமல் பேலன்ஸ்டாக உங்களுக்கு வந்து கம்பு, கேழ்வரகு, கினோ, இந்த மாதிரி பல உணவுகள் இருக்குது. அது எல்லாத்தையும் டெய்லி சேர்த்துக்கோங்க. ஒரு நாள் அரிசி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து திருப்பி 1 வாரம் கழிச்சு சாப்பிடுங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தானிய வகைகள் அதை எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, எல்லா பாசிப்பருப்பு, எல்லா பயிர் வகைகள் நல்லது. பின்ன மில்லட்ஸில் நிறைய இப்போ வந்துட்டு இருக்குது. மில்லட்ஸ் புரட்சியே வருது, WHO மில்லட்ஸ் தான் நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ பேலன்ஸ் டயட்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்போ என்னோட சாய்ஸ், வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணிங்க. அது ப்ளஸ் சைடில் வந்து இனிப்பு எதுவும் இல்லாமல் நீங்கள் தயிரோடு சேர்ந்து வெங்காய பச்சடியோ வைக்கிறீங்களா, இது வந்து உண்மையான பேலன்ஸ் டயட். ரைஸை மாத்திரம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கணும், 1-2 ஸ்பூன் சிக்கன் இருக்கலாம். ஆனியன் வந்து ஃபைபர். ஸோ இது ரொம்ப நல்லது. இதுவும் வந்து எவ்வளோ சாப்பிடுங்க, 100 ரூபா 150 ரூபாய்க்கு ½ பிளேட் இருக்குல்ல, அதில் பாதி சாப்பிடுங்க, அதான் உங்கள் உடம்புக்கு நல்லது. எக்கும் சேர்த்து கொடுப்பாங்க, எக்கும் நல்லது. இதான் பெஸ்ட்டு. இதை விட்டுட்டு பரோட்டா, உப்மா, இடியாப்பம், ஆப்பம் இதுங்கெல்லாம் வருஷத்தில் ஒரு தடவையோ இல்லை ஏதோ ஒரு உங்கள் வளகாப்புக்கு மாத்திரம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ரெகுலராக சாப்பிடாதீங்க. ப்ரெட்டு கட்டாயம் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே சீனி இருக்குது. ஸோ சீனி இருக்கிற ஃபுட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். பேக்கரி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப மோசம், பிஸ்கெட் ரொம்ப மோசம். இதெல்லாம் நீங்கள் வெள்ளையனே வெளியேறுங்கிற இதில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அடிவேறு தொப்பை இருக்காது, குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், சுகப்பிரசவம் கட்டாயம் ஆகும்.